வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 8 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் லிட்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து அனுசரிக்கப்படுது. இது காரணம் என்னன்னா, நீ உலகம் முழுக்க எல்லாரும் எழுத்தறிவு இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அதுலேயும் இந்த வளரும் நாடுகள், அதுக்கும் கீழே வறுமை நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கான். இந்த புர்கினி ஃபேசோ, நைஜரு, மாலி இந்த மாதிரியான பல பகுதிகளில் பல நாட்டில் வந்து எழுத்தறிவுன்றது ரொம்ப லோவாக இருக்குது. 775 மில்லியன் பெரியவங்க எழுத்தறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. 60.7 மில்லியன் குழந்தைங்க எழுத்தறிவு இல்லாமல் இருக்கிறது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் சொல்லிட்டு 1966 பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை இதை பற்றி பேசி நமக்கு எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான். அதை பற்றி ஆராய்ச்சிகளும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எங்கெங்கே இருக்குது, அதோட எழுத்தறிவு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 8. நெக்ஸ்ட் இன்னைக்கு நுகவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஒடிசா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அறுவடை திருநாள் தான். நம்ம நேற்று கூட பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? நம்மகிட்ட வந்து இந்த ஆசி வகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான வழிபாட்டு முறை இருந்தது. அதாவது சில மக்கள் மட்டும் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படுற சமயத்தில் ஒரு பகுதியில் ஒன்றா கூடி மக்களுக்கு இந்த சமயத்தில் இந்த மாற்றங்கள் ஏற்படுது, அதனால் இப்போ நீங்கள் விளைவிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்லாம் சொல்லுவாங்கன்ட்டு அதோட ஒத்து போகாம தான் இந்த கான்செப்ட் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்ட் கிட்டத்தட்ட கிமு 1500க்கும் முற்பட்ட காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்புகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே இது சம்மந்தப்பட்ட குறிப்புகள்ன்றது 12ஆம் நூற்றாண்டில் தான் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதுவும் ராஜா ரமாய் தியோ அப்படின்ற ஒரு பர்சன் தான் விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டே உருவாகிறார். இது என்னன்னா, அந்த 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1500 கிமு 1500களெல்லாம் இவங்க குறிப்புகள் எப்படி இருக்குது, இந்த ரிஷிகள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்தியஞ்சம், பிரபாவரயக்ஜம், பிரளயபனாஜம், கலாயக்ஜம், பிராமயண யக்ஜம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்களை பிரிச்சிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் விளைவிக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த நுகவாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம அறுவடைன்றது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அந்த கடவுளை வழிபடுற ஒரு கான்செப்டாக மாற்றி இன்னைக்கு ஒடிசாவில் அறுவடை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே கொசாரி லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோனேஷியாவில் ஒரு டேங்க. இது வந்து இந்த கொசாரின்ற பிளேஸ் மைக்ரோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான். முதல்ல ஸ்பானியர்கள் இந்த பகுதியை கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஜெர்மனுக்கு வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து அந்த உலக போர் சமயத்தில் இவங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்கா ஜப்பானை அழித்து மறுபடியும் அந்த பகுதியை டேக் ஓவர் பண்ணி 1977 இவங்களுக்குன்னு ஒரு விடுதலை வந்து கிடச்சிது. அப்படி கிடச்ச அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா கொசேரியில் இன்னைக்கு லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 8. நெக்ஸ்ட் துர்க்மெனிஸ்தானில் இன்னைக்கு பக்ஷி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து திருமணம், பிறப்பு, இந்த ஆன்மீக சடங்குகள், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த பக்ஷின்றவங்களை கூப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த இசைவாத்தியங்கள் நடத்துறது, அவங்கள வச்சு கச்சேரிகள் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் துர்க்மெனிஸ்தானில் பல வருஷங்களாகவே நடந்துகிட்டு இருக்க ஒரு கான்செப்ட் தான். அவங்கள வந்து ஒரு ஆன்மீக முக்கிய தலைவராக பார்க்குறாங்க. இது ஒரு சின்ன ஒரு ஒப்பீட்டில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு, ஒப்பிடுறதுக்காக சொல்லலை, புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் வந்து ஐயருங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து திருமணத்துக்கு ஐயரை கூப்பிட்டு பண்ணுங்க, ஏதாவது ஒரு நிகழ்வு பண்ணணும்னா ஐயரை கூப்பிட்டு பண்ணுங்க நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்ஷி அப்படின்ற ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. இவங்க வந்து பாட்டு பாடுறதுலையும் அதே மாதிரி இவங்க குணப்படுத்துறதுல ஒரு முக்கியமான ஆட்களாகவும் ஆன்மீகத்தினுடைய முக்கிய நபர்களாகவும் அவங்களால பார்க்கப்படுது. அப்படிப்பட்டவங்களை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் துர்க்மெனிஸ்தானில் இன்னைக்கு பக்ஷி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 8. நெக்ஸ்ட் ரோடு ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் ஒரு டேங்க. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த டேவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். வருஷத்தில் 2 நாள் வரும். அதில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த நாள். அந்த தஜிகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90% மலைப்பாங்கான பகுதிகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பெரிய ரோடுன்றது அவங்க ஊரில் இருக்குது. இருந்தாலும் இவங்க சுதந்திரம் அடைஞ்ச சமயத்துலலாம் நிதி தட்டுப்பாடு, அதை சரியாக பராமரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் 2000க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பல நாடுகள்லேருந்து முதலீடுகள்ன்றது அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதுலேயும் 2017 சீனா அவங்க கிட்ட கிட்டத்தட்ட $2 பில்லியன் வந்து முதலீடு பண்ணாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய சுரங்கங்களை உருவாகினாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அன்சோய் அப்படின்ற ஒரு சுரங்கம். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சீனாவையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நிறைய சாலைகளை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டங்கள்லாம் போயின்னு இருக்குது. இருந்தாலும் ஊழல், ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க நாட்டுக்குள்ளே போயின்னு இருக்கிறதுனால அது ஒரு இன்னுமே வந்து முழுமையடையாத ஒரு விஷயமா இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்ன்றவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்க ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த ரோடெலாம் சரி பண்ணுறவங்க, அதுக்காக வேலை செய்கிறவங்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக, அவங்களை எந்து பண்ணுறதுக்காக உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா ரோடு ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லி தஜிகிஸ்தானில் ஒரு டே வந்து வருஷத்துக்கு 2 நாள் வருது. அதில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த நாள். நெக்ஸ்ட் வேர்ல்டு ஃபிசியோதெரபிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த கை கால்களை அசைச்சு நம்ம வந்து உடல் உறுப்புகளை வந்து இயங்க வைக்கிறதுக்காக செயல்படுற ஒரு மருத்துவ குழு தான். இவங்களை பற்றி நம்ம மோஸ்ட்லி தெரிஞ்சிருப்போம். ஆனால் வந்து கிமு 460ஆம் நூற்றாண்டுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருந்திருக்கிறாங்களாம். ஹிப்போக்ரேட்டஸ், கேலன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பயிற்சி தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட்
சொல்லப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் அது முழுமையான விஷயமா இல்லை. இவங்களுடைய ஒரு ஆதாரம் நமக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1813 இந்த ஜிம்னாஸ்டிக்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க இந்த பர்சனை அவர் ஒரு மருத்துவராக வந்திருக்காரு. ஹென்ரிக் லிங் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து 1951 இந்த குழுக்கள்லாம் உருவாக இந்த மருத்துவர்கள்லாம் அதிகமாக எண்ணிக்கையில் வளர WCPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி உலக அளவில் ஒரு நிறுவனத்தையும் உருவாகினாங்க. அப்படி இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தினத்தை தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபிசியோதெரபிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிபுணர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 8. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நார்த் மெக்டோனியாவில் ஒரு டேங்க. 1991 யுனெஸ்கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரத்தை இவங்களுக்கு கிடச்சிது. எப்படி கிடச்சிதுன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிறீங்களா இல்லை தனி நாடாக போக போகிறீங்களான்னு சொல்லிட்டு மக்களுடைய வாக்கெடுப்புன்றது நடத்தப்படுது. அதில் 95.5% மக்கள் எங்களுக்கு பிரிஞ்சு போகிறது தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை தொடர்ந்து இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சி. பட் இருந்தாலும் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முழுமையான ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. காரணம் என்னன்னா, கிரேக்கர்கள் வந்து இவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கொடுக்க முடியாது, இதை வந்து நம்மளோட தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1993 அவங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிது. பட் இருந்தாலும் அந்த வாக்கெடுப்பு மூலமாக இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சதில்ல. அதுதான் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நார்த் மெக்டோனியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 8. நெக்ஸ்ட் விக்டரி டே அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 1965 நடந்த ஒரு சம்பவம். அப்போ இந்த செப்டம்பர் 7 என்ன பண்ணாங்கன்னா, துவாரகா அப்படின்ற ஒரு பிளேஸ் நம்ம தாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே ஒரு போரை ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ண அந்த ஒரு முயற்சி சக்ஸஸ் தான். பட் இருந்தாலும் பம்பாய் பகுதியில் ஒரு போர் கப்பல்களை ரெடியாக இவங்க வச்சிருந்தனால, இந்தியா ரெடியாக இருந்ததுனால இவங்களால முழுமையாக அதை வெற்றிலாம் அடைய முடியல. பட் ஆனால் இவங்களோட முயற்சின்றது ஒரு வெற்றியை கொடுத்தது அப்படின்றனால நம்மளோட முயற்சி, ஏன்னா அவ்வளோ பெரிய நாடாகவும் இந்தியா அழிக்கிற அளவுக்கான ஒரு பெரிய சக்தின்றது பாகிஸ்தான் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அப்படி இருந்துமே நம்ம முயற்சி சக்ஸஸ் ஆயிடுச்சுல, அதனால் அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அவங்களோட வீரர்கள்லாம் கொண்டாடுறதுக்காக ஒரு டே செலிப்ரேட் பண்ணாங்க செப்டம்பர் 8. நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியாது தான். ஆனால் நடந்து முடிஞ்சது எப்படி நடந்துச்சு, எப்படி இது சாத்தியமாச்சு, இது எப்படி நம்ம மாற்றலான்னு அதை பற்றி ஆலோசித்தா மட்டும்தான் தரமான எதிர்காலன்றது கிடைக்கும். வரலாறுன்றது எப்பவுமே முக்கியமான ஒன்று தான். மறுபடியும் நாளையும் சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் அவங்க பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.